வணக்கம். வாங்க முருங்கை ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். தக்காளி புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதோடய சேர்த்து தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு மிளகா போட்டிருக்கேன், பழுத்த மிளகா, உப்பு, தேவையான உப்பு. அது கொதிக்கட்டும். இந்த பக்கம் நம்ம முருங்கை ரசம், முருங்கைக்கீரை ரசம், அது எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். அது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதை வதக்கிடுவோம். ரசத்துக்கு மிளகு, சீரகம், பூண்டு, மல்லி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதோடு இந்த கீரையும் போட்டு வதக்கி அது கொதித்த பிறகு போட்டு ஒரு கொதிக்க பருப்பு தண்ணி ஊற்றி இறக்கிடலாம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது போட்டு லேசாக வச்சுக்கலாம். கூட போட்டு வைக்கலாம். கடுகு வந்து 2 வெந்தயம், முருங்கை ரசம் கரைச்சையும் போட்டு ஒரு வெந்தயம் இறக்கிறேன். பருப்பு தண்ணி ஊற்றணும்னு சொல்ல போகிறீங்களா? ஒரு போய் கொதிக்கணும். பருப்பு தண்ணி ஊற்றோன்னே இறக்கிறேன். ரசம் முடிஞ்சிருக்கு. பருப்பு தண்ணி ஊற்றி இறக்கிறேன். பருப்பு தண்ணி ஊற்றி கொதிக்கக்கூடாது. வாங்கி வந்தோடனே இறக்கிறேன். தாளிச்சு போட்டுடலாம்.